அரிசி பேக்குகளை வாங்கி தந்தாலும் வாங்கி தும்போம் மக்கள்ல காசை எடுத்து 5 கடன் எடுத்து நான் போட்டு கணக்குறேன் தேவையில்லாத ஒரு 9 எனக்கு ஊட்ட கட்டி கொடு ஒரு நிவாரணம் கொடு 73 வயசு ரெஸ்ட் எடுக்கிற இல்லையா மாமா ரெஸ்ட் எடுத்தா சாப்பாடு ஜனாதிபதி அவரோடும் சகித்து வேணும் துடிக்குது உசிரோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் கல்முனை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்துட்டு இன்றைக்கு கரவலை ஒன்று இழுத்துட்டு இருக்கிறாங்க. மெயினாக கரவலைக்கு நாங்கள் வரல, வேற ஒரு வேலையாக தான் பாரு வந்து. ஆனால் இன்றைக்கி கரவலை இழுத்துக்கிறீங்க, அதை பாப்பம் பண்ணி போட்டு அந்த பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவோமே இப்படி நிற்கிறோம். ஒரு 10-30 பேராக்கள் கரவலை ஒன்று இழுத்துட்டு இருக்கிறாங்க. கடை பக்கத்தில் வந்துட்டு இங்கே பாருங்க. அடுத்தது பீச்சை பார்த்துக்கிட்டா ஃபுல்லாக அரிப்பு கல்லெல்லாம் போட்டுருக்காங்க. ஃபுல்லாக கடல் அரிப்பு ஃபுல்லாக நடந்திருக்குது. இங்கே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடலால் போய் திருப்பி உடஞ்சதில்ல இது பாப்பம். இந்த வலையும் வந்துட்டு கடும் பக்கத்தில் வந்துட்டு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு வலை இழுக்கல. ஒரு 10-30 பேராக்கள், இங்கே வந்துட்டு ஒரு 15 பேராக்கள் இந்த இதை வந்துட்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு 15 பேராக்கள் இழுத்துட்டு இருக்கிறாங்க. வலையும் பக்கத்தில் வந்துட்டு. ஸோ நாங்கள் நினைக்கிறோம் இந்த வலையில் நல்ல விதமான மீன் வந்து கிடைக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்ல மச்சான். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல மீன் கிடைக்கணும். வெயிட் பண்ணி இருப்போம் கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் சரி வந்துடும் வலை. குழமையாக கரவலை இழுக்கக்குள்ள கடும் சத்தம் போட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கரவலையில் வந்துட்டு அவ்வளோ பெருசான சத்தத்தை காணலை. என்ன மீன் படுதா இல்லையாட்டு சொல்லி விளங்கலை. ஒருவேளை நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு மீன் வரும்னு சொல்லி அவங்க கொஞ்சம் சோந்தாப்புல இருக்கிறாங்க. மடியை வந்துட்டு கடலால் வந்துட்டு தள்ளுடுவது. உங்களுக்குள்ளேயே இதை மனசு உடஞ்சி அப்படியே மடி கிடக்கணும். தண்ணிக்குள்ளே எவ்வளோ அழிச்சாலும் அது கிடக்கணும். நான் மீன் வாரத்தில் கிடக்கணும். ஆனால் இப்போ பெருசாக மீன் கடல். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட தெரியும் தானே, நீங்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு போய் எடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படிதான் மீன் படுற இடத்துல மட்டும்தான் மீன் பாடும். மற்ற இடத்துல வலை போட்டு எப்பயாவது போடுது. நல்ல ஒரு பாடு ஒன்று பாடும். இது இப்படி வீடியோ வந்து நாங்கள் மெனக்கிட்ட எடுக்கக்குள்ள நீங்களும் பார்க்கக்கூடிய அளவில் அந்த மீன் ஒரு பையனோடு கிடைக்கணும். நீங்கள் ஒரு இதோண்டு கிடைக்கணும், கலர் கிடைக்கணும். ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக தனி முட்டை தான் இருக்குது. இப்படியான வீடியோக்களை மனுஷன் பண்ண கஷ்டத்தை தண்ணிக்கு வாக்கி இந்த வெயிலுக்கு இந்த உச்சி வெயிலுக்குள்ள 2 வலையில போட்டு இந்த மீன் பிடப்பாயிருவாங்க. கவலை வந்துடும். இது ஃபுல்லாக இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஜெலி ஃபிஷ் தண்ணி இருக்குது. ஒன்றுமே செய்யல. அது யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. சாப்பிட்றேன்னு அதான் ஒரு பாடு. ஆனால் தனி ஜெலி ஃபிஷ் தண்ணி இங்கே ஃபுல்லாக ஜெலி ஃபிஷ் தண்ணி. ஒன்றுமே செய்யல. அது ஒன்றும் இல்லை. எல்லாரும் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. என்னடா காலையிலேருந்து தொடர்ச்சியாக வலை இழுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் மீன் கிடைக்கல அப்படின்றக்குள்ள யோசிச்சுட்டு நிற்பாங்க. மிளகாடு கட்டிச்சாங்க. மிளகா நல்ல பாடா. ஒரு 2 கூட மீன் பண்ணி 2 கூட. என்ன மீன் மாமா பட்டேன்? கீரி மீன் பட்டேன். கீரி மீன் பட்டு. இது வந்துட்டு ரெண்டாவது. இதுல என்ன கிடைச்சிருக்கிறது ஜெலி ஃபிஷ் தானே. அந்த முட்டை மாதிரி இருக்கிறது. முட்டை வாட்டிருக்கீங்க. அது ஒன்றும் செய்யலாம். ஒன்றும் செய்யல. முட்டை கரைஞ்சி போறதுதான் கடல்ல விடுறாங்க. கடல் விடுறது. இந்த முட்டை இருக்கு தானே மாமா, இது வந்துட்டு உங்களுக்கு வாரத்தாலையா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? முட்டை வாரத்தில் பெரிய கஷ்டம். அதை என்ன செஞ்சா தடுக்கலாம் இந்த முட்டை வாரத்தை? முதல் போடுற கல்லு முடியும் தடுக்கணும். முந்தினாது கடலை தோண்டுது, இப்போ கல்லை கொண்டு போகிறாங்க. அப்போ போகணும்னு வேண்டு செய்கிறா. இது எதுவுமே செய்யலாது. அது எப்படி என்ன செஞ்சு? இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து எடுத்ததுல கடல் அரிப்பு கல் போடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ கல் போட நமக்கு என்ன இஷ்யூ? அதில் இது வேறு, அது வேற, இது வேற. மக்கள்ல காசை எடுத்து 5 கடன் எடுத்து நான் போட்டு கணக்குறேன் தேவையில்லாத
கடல்ல போகுது இவ்விடத்துல கடன் எடுத்து எங்களை வித்து இந்த அரசாங்கம் கடன் எடுத்து நான் இங்க ஓடுறேன் கிளம்பி ஆறு நாட்டுக்கு ஜனாதிபதி வந்து ஜனாதிபதி அவரோடும் சஜித் நான் கல்லன் சஜித் ஆனா மாமா கேஸ் சிலிண்டர் போட்டு முன்னே கடல் தோண்டு பாலிச்சு என்ன மூடினோன்னு என்னையும் இந்த மாதிரிக்கு எடுத்துரும் இதெல்லாம் கடலால போனது ஒரு 9 எனக்கு ஊட்ட கட்டி கொடு ஒரு நிவாரணம் கொடு அரிசி கிடந்தது அரிசி எடுத்து இப்போ பிறகு அந்த கண்டெல்லாம் போட்டு செஞ்சு எல்லாம் பாங்க கொஞ்சம் மூடி ஜாமம் செஞ்சு என்ன பாருங்களா அதெல்லாம் ஒதுக்கி ஜாமம் செஞ்சு ஆனா வளமே இந்த சைடுல கடல் அரிப்பா தண்ணி கடல் அரிப்பு தான் எல்லா இடத்தையும் கடல் அரிப்பு தான் ஒரு இடத்தட்டு இல்லையே முந்தி இப்படி இருக்கல இந்த கடற்கரை இப்ப தொடர்ச்சியா நடக்குது இதுல கரை வந்துக்கிட்டு அங்க இருக்குது கிடக்கிறதுக்கு இங்கெல்லாம் கரை கரை இப்ப ஃபுல்லா கடல் அம்மா இருக்கு இப்போ ஃபுல்லா கடல் அப்படி மாதிரி தானே எல்லாம் கடல் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் மீன் படல 40 பேர் இவ்வளவு பேரும் நிக்கிறாங்க யாருக்குமே மீன் படல அப்ப இப்ப இதுக்கப்புறம் என்ன மாமா தொழில் ஒன்றும் இல்லை வீட்டை போற தொழில் ஒன்றும் இல்லையடி வீட்டை போற இது என்ன அதை ஏற்றி வச்சு போட்டு வீட்டை போறான் 2 பேர் தொழில் இல்லையே 40 பேர் தொழில் 50 பேர் தொழில் தொழில் ரொம்ப கஷ்டம் பாருங்க என்ன பாருங்க கல்மனை குடிக்க வளைஞ்சது என்ன விடத்த வரையறி கிடக்கு கல்மனை அங்க வளைஞ்சது அங்க வளைஞ்சு விடத்த வரையறி கிடக்கு ஆனா ஃபுல்லா என்ன முட்டை இங்க முழுதும் முட்டை அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை அதுக்குள்ள என்ன பாருங்க பாருங்க ஃபுல்லா முட்டை அணிருக்கு முட்டை இங்க பாருங்க கிடைக்கிற ஒரு மீன் கிடக்கு இந்த முட்டையை இல்லாம ஆக்கல மாமா முட்டையை இல்லாம ஆக்குறதுக்கு வழி ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரியாது அந்த வழி அதொன்று அப்படி என்ன இல்லை எங்களுக்கு தெரியாது வேற ஏதாவது ஏற்பாடுகள் செஞ்சா நமக்கு தடுக்கிறது நீத்தி கோழியர் அப்படி அது இறைவன் ஏற்பாடு இறைவன் ஏற்பாடு ஒரு நாள் 2 நாள்லயே ஒரு 2 3 4 மாதம் கூடி இதான் தொழில் பாக்கு கணக்குப்படுவேன் எது மாமா பாக்கு கணக்குப்படுவில்லை பாக்கு கணக்குப்படுது பாக்கு கணக்கு சிவரு கட்டக்கூடாது சிவரு கட்ட போறாங்க சிவரு கட்டின உடனே இது தோணி கடல் தோணியும் கடல் வரது இடம் இல்லை தோணி போறதுக்கு மேடம் இல்லை இடம் இல்லை இது சிவரை கட்டுறாரு முன்னாடியோட தான் இருந்து சிவரு முந்தி விடத்தர சிவரு இருந்து இப்ப இல்லை நாளைக்கும் திரும்பி எங்க கட்ட போறாங்க அப்ப திரும்பி மறுபடியும் பெய் திரும்பி அது அதாவது எடுத்தா போட்டியா காசை போட்டு நாசமாக்குறாங்க அரிசி பேக்குகளை வாங்கி தந்தாலும் ஆக்கி தும்போம் சிவர கட்டுறது விட்டு போட்டு எவ்வளவு காய்ச்சல் நட்ட மாதிரி சும்மா பாருங்க இந்த இடத்துல வந்து இவ்வளவு பேருக்கு எல்லாரும் வந்து கதைக்கிறாங்க மீன் படுவதும் இல்லை அதுக்கு ரீசன் வந்து கடலும் கடும் மோசமா இருக்குது கடல் அரிப்பு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தோணிகள் போறதுக்கு இடம் இல்லை வலை இழுக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இந்த இடத்துல இருக்குது அந்த பிரச்சனையோட சேர்த்து அவங்க மெனக்கட்டு கடன் கஷ்டப்பட்டு இருக்கிற வலையிலையும் மீன் கிடைக்கும் மனோராடிய வளைஞ்ச வளைச்சல் எத்தனை கிலோமீட்டர் மாமா அங்க எவ்வளவு தூரம் அது மனோராண்டங்கள் அங்க கடும் தூரத்துல வளைஞ்சோம் இந்த வலையை 1 கிலோமீட்டர் ஒன்றுமே இல்லை இங்க பாருங்க நான் வலையை காட்டுறேன் பாருங்க இங்க வலையை காட்டுங்க மாமா இங்க ஒன்றுமே இல்லை தனி முட்டை இங்க ஒண்ணுமே இல்லை சின்ன 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 என்ன மீன் மாமா அது காரலா காரல் குட்டு அவ்வளோ பட்டிருக்கு அதுவும் வலை இழுத்தாக்கள் சும்மா 1-2 ஒரு ஆக்களில் கறிக்கு மீன் பட்டிருக்குது ஒழிய இப்படித்தான் இருக்கு இவையோட நிலைமைப்பாடு என்ன ஸோ என்னாலும் இப்படியான தொடர்ச்சியான நிலைமைப்பாடு இல்லை எப்பயாலும் இருந்து போட்டு அவங்களுக்கு மீன் கிடைக்கிறான் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அதிக அளவாக இது சூழ்நிலையை தான் அனுபவிக்கிறாங்க இங்கே இந்த முட்டைக்கு பதிலாக மீன் பட்டு இருந்தாலும் ஓகே இந்த மீன் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய மீன் உள்ள முடியும் மீன் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய இது என்ன மீன் மாமா பாறைக்குட்டியா கண்ணாடி பாறையா கடுமையாக பெருக்கிற மீன் நல்ல மீன் ஓ இதில் பாரு இந்த மீனாச்சில் கொஞ்சம் பட்டு இருந்தா முட்டைக்கு பதிலாக நல்லா இருந்துருக்கு
துடிக்குது உசிரோட இருக்கு உயிரோட எப்படியா என்ன கூட்டு தான் துடிக்குது உயிரோட இருக்கு சரி வைங்க ஓமாமா என்ன அடிக்க போட்டு ஓ தனி முட்டை அதை வந்து எடுத்து போட்டு படிச்சு இது பாருங்க அவ்வளோ முட்டை நாங்கள் கடைசியாக வலையை தூக்கியாச்சு கிடைச்ச மீன் இவ்வளோதான் எத்தனை பேருக்கு 50-60 பேருக்கு கிடைச்ச மீன் ஓ இது உங்களுக்கு வழங்கியிருக்கும் நினைக்கிறேன் மக்களுக்கு என்னண்டா நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் வந்து ஒரு கரவலை வீடியோ போடக்குள்ள அதிக அளவான மீன் கிடைக்கிறத பார்த்து நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கரவலை போட்டால் மீன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு சரியான ஒரு கரவலை வீடியோ நாங்கள் தாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கரவலை நாங்கள் இப்படி இந்த வெயிலுக்கு நின்று பார்த்து கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சுட்டு தந்துட்டு இருக்கிறோம் என்னடா மக்களை நிலைமை பாடம் அப்படி இருக்கிறது சொன்னால் நிறைய மீன் கிடைச்சதான் பார்க்குறது ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் திடீரென்று தான் அது கிடைக்கும் அது எல்லா நாளும் பெரிய அளவில் மீன் கிடைக்க மாட்டேங்குது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு என்னாலும் வந்துட்டு நாங்கள் வீடியோவில் காட்டுறாப்புல எல்லா வலையிலையும் அதிக அளவான மீன் கிடைச்சா மீனவர்கள் தான் பணக்காரன் கோடீஸ்வரன் இருக்கணும் ஆனால் எங்கட நாட்டில் இருக்கிற மீனவர்கள் தான் கஷ்டப்படுறாங்க ஏன்னா நாங்கள் வந்துட்டு கரவலை எடுக்கிறோம் நாட்டில் இருக்கிற மீனவர்கள் கோடீஸ்வரன் தான் பெரிய பெரிய கப்பலெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் எங்கட மக்கள் வந்து கரையில் நின்று இழுக்கக்கூடிய வலைகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களால் அவ்வளோதான் ஏழும் பாமர மக்கள்கள் நீ அவட வாழ்க்கை மீனவர்களை வந்துக்கிட்டு எப்படி கொண்டு போகிறோன்னு தெரியும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நாடு அடுத்தது நான் எலெக்ஷன் வருது ஜனாதிபதி யார் வாரான்னு தெரியும் அவர் வந்து என்னத்தை செய்ய போகிறாருன்னு தெரியும் தலைவர்களை சரியான முறையில் தெரிஞ்செடுத்து சரியான அமைப்பில் செஞ்சாச்சு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று கிடைக்கணும் சரி நாங்களும் போவோம் இப்படியே யோசனை இருக்குது அவங்களும் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க உண்மையாக இதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு வயதான ஆட்கள் தான் கூடுதலாக எங்களை வயசுக்குரிய ஆட்களை காணல எல்லாரும் வந்துட்டு கூட ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஆட்கள் பார்த்தவரங்க அப்படி திருப்பி காட்டுங்க எங்க பாருங்க எல்லாம் வந்துட்டு பாருங்க நிற்கிறது எல்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த வயதான கூட ரெஸ்ட் எடுக்கிற உழைச்சி போட்டு ஓய்வு எடுக்கிற வயசுலேயும் வந்துட்டு இந்த வெயிலுக்குள்ள வந்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய சந்ததியில மாமா என்ன மாமா உங்களுக்கு வயசு எத்தனை மாமா நம்மளுக்கு 73 வயசு ரெஸ்ட் எடுக்கிற இல்லையா மாமா சாப்பாடு என்ன சரி உண்மையாக இன்றைக்குமே இல்லை சாப்பாடு அங்கே மீன் இல்லை ஆனால் உண்மையாக கவலையான ஒரு விஷயம் ஒன்று சரி நண்பர்களே இப்படி பேசிட்டு இருந்த டைமும் போயிட்டு இருக்குது வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வயசுல சரியா ஒன்றும் பழங்குது இல்லை சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்க காலத்தில் எலெக்ஷனுக்கு பேசுறாரு சப்போர்ட் பண்ணல சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அது எப்படி வழங்குது இல்லை கடைசியா அந்த முட்டை எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க தண்ணிக்குள்ள அப்படி எல்லாமே போயிட்டு இருக்குது சரி நாங்களும் போகிறோம் ஸோ இந்த வீடியோ தான் நாங்கள் அதிக அளவு எடுக்கிற வீடியோ போவோம் ஒரு கரவலையை பார்ப்போம் மீன் கிடைக்கும் மறுபடியும் கிடைக்காது ஏதாவது ஒரு வீடியோவில் தான் கிடைக்கும் அது தானே உங்களுக்கு தாரோம் எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் இன்னும் நல்ல ஒரு பெரிய ஒரு மீன் ஒன்று படணும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு 2 வருஷமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 கிலோகிராம் மீன் பாறை மீன் பெரிய அடுத்த வீடியோவில் மேக்சிமம் தேடிட்டு இருக்கிறோம் கிடைக்குது இல்லை ஆனால் பொத்தியில் சைடில் நிறைய கிடச்சிச்சு ஓரளவுக்கு கிடச்சிச்சு ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய அந்த மடி வெடிச்சு பறக்கிற அளவுக்கு ஒரு ஒன்று கிடைக்கணும்னு பார்த்துட்டீங்க கிடைக்கல சரி போவோம் நாங்கள் வெயிலும் கூட்டிகிட்டு இருக்குது இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோ அவ்வளோதான் இப்போ அடுத்த பிளேஸுக்கு அடுத்த கரவலை இழுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது பார்த்துட்டு மீன் ஒன்று படுதாமன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் சரி நாங்கள் கிளம்புவோம்ல ஓகே பாய்